எந்த கேடர் எடுத்தாலும் பாருங்க, கேங்மேன் அதே மாதிரி தான். நிறைய தடவை பேசியிருக்கோம். ஏங்க அவங்கள கன்னியாகுமரி இருக்கவனு ஏங்க வெள்ளூர் தூக்கி போடுறீங்க? போடும்போதே கரெக்டாக போட்டிருக்கலாம்ல. ஆகிப்போச்சு. மெடிக்கல்ல வாங்கின டிரான்ஸ்ஃபர் கூட ரிலீவ் பண்ணாம இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ப்ரெஷர் கொடுத்து ரிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். மெடிக்கலுக்கு வாங்குறது எதுக்காக? பாவம் ஆக்சிடென்ட்ல ஆயிருக்கும், இல்லை வீட்டில் ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும், அப்பா அம்மா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும். அவங்களுக்கு ஒரு 18,000 20,000 30 25,000 சம்பளம் வாங்குறவங்க எங்க கன்னியாகுமரியிலிருந்து ஃபேமிலி நடத்த முடியுமா? நினைச்சு பாருங்க. கொஞ்சமா ஒரு மனிதாபிமானம் வேண்டாம்? கிட்டத்தட்ட பாருங்க 100க்கு மேல இறந்து போயிருக்காங்க டெய்லி ஒவ்வொருத்தர். நினைச்சு பாருங்க அந்த ஒரு கேடர்ல. அது சின்ன சின்ன பசங்க. உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போயிட்டு இருக்கோம். எங்கெங்கயோ ஏதோ குடிச்சு சாதனங்களுக்குலாம் கூடி கிடக்கா கொடுக்குறாங்க. ஆனா இது 5 பைசா கொடுக்க மாட்டேங்க. அதான் பேசாம அது கூட வாட்ஸ்அப்ல வந்தது. பேசாம சாதனம் குடிச்சு செத்து போனாலும் கூட லட்சக்கணக்காக கொடுக்குறாங்க. கரண்ட்ல அடிபட்டு செத்தா யோசனை பண்றாங்க. அது மாதிரி அவங்க ஏதோ அடிபட்டு உயிரோட இருந்தா அவன் மேல டிபி போட பாக்குறாங்க. அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து போர்டுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அவன் இண்டிவிஜுவல் பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு காலகட்டம். அதனால நான் அதிகமாக